வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பருப்பு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இந்த பருப்பு துவையல் வந்து சாதத்துக்கு அல்டிமேட்டான சுவை கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி பருப்பு துவையல் வந்து இந்த பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சுவையில் வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பருப்பு துவையல் செய்கிறதுக்கு துவரம் பருப்பு 1 கப்பு, தேங்காய் 1 கப் எடுத்துருக்கிறேன். எந்தளவுக்கு பருப்பு தேங்காவை எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு மற்ற பொருள் வந்து இதில் சேர்த்திக்கிங்க. இப்போ வந்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் பருப்பு வந்து நம்ம சேர்த்திட்டு வறுத்துக்கணும். மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாதி வறுத்த உடனே இதில் 6 பல் பூண்டு, வரமிளகாய் வந்து 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு வதக்கிட்டு இதோட புளி வந்து சின்ன சைஸில் எடுத்துருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தி இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கலாம். தட்டில் சேர்த்திட்டு அதே கடாயில் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காமையே நம்ம எடுத்து வச்ச 1 கப்பு தேங்காய் சேர்த்தி மிதமான தீயில் வதக்கிக்கலாம். வதக்கும் போது இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தி வதக்கிக்க வேணும். தேங்காய் நிற மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதையும் இந்த பருப்போடு சேர்த்தி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இதை வந்து குறகுறப்பாக தான் அரைக்க வேணும். நைஸாக அரைக்கக்கூடாது. குறகுறப்பாக அரைச்சா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்தி இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு துவையல் வந்து அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பருபருன்னு அரைச்சிக்க வேணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுடைய பருப்பு துவையல் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பவுலில் இதை மாற்றிட்டு ஒரு கடாயில் வந்து தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிங்க. தேங்காய் வந்து ரொம்பவே மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி கடுகு பொரிஞ்சமிட்டி இதில் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிஞ்சமிட்டி இதில் வரமிளகாய் 1 கிள்ளி சேர்த்திட்டு கருவேப்பிலை 1 இனுக்கு சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இதை வந்து பருப்பு துவையலில் வந்து கலந்து விட்டுக்கலாம். அருமையான ஒரு தேங்காய் பருப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த பொருள்களை வச்சு இந்த டேஸ்ட்டில் கட்டாயம் ஒரு தடவை இந்த பருப்பு துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள்.